வணக்கம். எழுந்திருப்பது இலங்கையின் முதல் தர செய்தி நியூஸ் ஃபர்ஸ்டின் இரவு 8 மணி பிரதான செய்தி அறிக்கையுடன் விரிவான செய்திகளுக்கு முன்னர் தலைப்புச் செய்திகள். பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு ஒரு நாளுக்கான அடிப்படை சம்பளம் 700 ரூபாவாக நிர்ணயம். சிங்கப்பூர் இலங்கை சுதந்திர வர்த்தக உடன்படிக்கையின் குறைகளை திருத்த வேண்டும். ஜனாதிபதி சிங்கப்பூர் பிரதமருக்கு தெரிவிப்பு. அரசியல் அமைப்பை மாற்றுவதற்கு முன்னர் மக்களின் பிரச்சனைகளை தீர்க்குமாறு அஸ்கிரி மாநாயக்க தேரர் மீண்டும் தெரிவிப்பு. கிழக்கு மாகாண ஆளுநரின் நியமனத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து மட்டக்களப்பின் சில பகுதிகளில் ஹர்த்தால். எதிர்க்கட்சித் தலைவர் பதவி தொடர்பிலான சபாநாயகரின் தீர்மானத்தை சவாலுக்குட்படுத்த முடியாது, சபை முதல்வர் தெரிவிப்பு. லாகுகல பிரதேச சபையில் மோதல். இனி விரிவான செய்திகள். இலங்கை மற்றும் சிங்கப்பூருக்கு இடையிலான சுதந்திர வர்த்தக ஒப்பந்தம் கைச்சாத்திடும் போது இலங்கை தரப்பில் தவறுகள் இடம்பெற்றுள்ளதாக ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார். சிங்கப்பூர் பிரதமர் லீ சியான் லூங்கை இன்று சந்தித்த போதே ஜனாதிபதி இந்த விடயத்தை கூறினார். இந்த ஒப்பந்தத்தில் சில திருத்தங்களை மேற்கொள்வதற்கு எதிர்பார்த்துள்ளதாகவும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். எதிர்காலத்தில் இந்த விடயம் தொடர்பில் நடவடிக்கைகளை முன்னெடுப்பதன் அவசியம் குறித்தும் ஜனாதிபதியால் தெளிவுபடுத்தப்பட்டதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு குறிப்பிட்டுள்ளது. இதேவேளை இரு நாடுகளுக்கும் இடையில் காணப்படும் வர்த்தக, சுற்றுலா மற்றும் கைத்தொழில் துறைகள் தொடர்பில் காணப்படும் உறவுகளை மேலும் வலுப்படுத்துவது தொடர்பில் இரு நாட்டு தலைவர்களும் கலந்துரையாடியுள்ளனர். சுற்றுச்சூழல் சவால், நிலையான நுகர்வு மற்றும் உற்பத்திக்கான ஆக்கபூர்வமான தீர்வு எனும் துணைப்பொருளில் இம்முறை மாநாடு இடம்பெற்றது. As a descendant from a proud agriculture civilization, இலங்கை அனுபவங்களை உலக நாடுகளுடன் பகிர்ந்து கொள்வதில் நான் மகிழ்வடைகின்றேன். எமது மூதாதையர்களிடத்தில் உணவு பாதுகாப்பு காணப்பட்டதுடன் அவர்கள் சுற்றுச்சூழலை பேணினார்கள். உலக உணவு பாதுகாப்பினை ஏற்படுத்துவதற்காக புதிய முறைகள் தொடர்பில் நாம் மேற்கொள்ளும் ஆய்வுகளுக்கு இடையில் எதிர்வரும் ஐக்கிய நாடுகளின் சுற்றுச்சூழல் மாநாட்டில் உணவு முகாமைத்துவம் தொடர்பான யோசனையை முன்வைக்க உள்ளோம். UN Environment Assembly. சுற்றுச்சூழல் கருத்தொற்றுமை தொடர்பில் உறுப்பு நாடுகளை ஊக்குவிப்பதற்கான திட்டத்தினை ஜனாதிபதி இதன் போது முன்வைத்தார். சுற்றுச்சூழல் தொடர்பில் கொள்கை அளவில் தீர்மானங்கள் பலவற்றினை மேற்கொண்ட தலைவர் என்ற வகையில் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவின் உரை அனைத்து தரப்பினரின் கவனத்தையும் ஈர்த்தது. கைகூடுமா கூட்டு ஒப்பந்தம்? பெருந்தோட்ட தொழிலாளர்களின் நாளொன்றுக்கான அடிப்படை சம்பளம் 700 ரூபாவாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இதற்கான கூட்டு ஒப்பந்தம் எதிர்வரும் திங்கட்கிழமை கைச்சாத்திடப்படவுள்ளது. கடந்த வருடம் அக்டோபர் மாதத்துடன் கூட்டு ஒப்பந்தம் நிறைவடைந்த நிலையில் 1000 ரூபாய் அடிப்படை சம்பளத்தை கோரி தோட்ட தொழிலாளர்கள் பல்வேறு போராட்டங்களை முன்னெடுத்தனர். தொழில் அமைச்சில் இன்று நடைபெற்ற பேச்சுவார்த்தையின் போது 855 ரூபாய் மொத்த சம்பளத்திற்கு தொழிற்சங்கங்கள் இணங்கியிருந்தன. இதன் பிரகாரம் அடிப்படை சம்பளமாக 700 ரூபாவும், விலை கொடுப்பனவாக 50 ரூபாவும், ஊழியர் சேமலாப நிதிக்கு 105 ரூபாவுமாக 855 ரூபாய் வழங்குவதற்கு இணக்கப்பாடு எட்டப்பட்டுள்ளது. 1000 ரூபாவாக அடிப்படை சம்பளத்தை அதிகரிக்குமாறு தோட்ட தொழிலாளர்கள் கோரிக்கை விடுத்திருந்த நிலையில் 500 ரூபாவாக காணப்பட்ட அடிப்படை சம்பளம் வெறுமனே 700 ரூபாவாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. 730 ரூபாவாக காணப்பட்ட மொத்த சம்பளம் 855 ரூபாவாக உயர்வடைந்துள்ளது. இதேவேளை மேலதிகமாக பறிக்கப்படும் 1 கிலோ தேயிலைக்கான கொடுப்பனவாக 40 ரூபாவை வழங்கவும் இணக்கப்பாடு எட்டப்பட்டுள்ளது. கடந்த முறை கூட்டு ஒப்பந்தத்தின் போது உற்பத்தி ஊக்குவிப்பு கொடுப்பனவாக 140 ரூபாவும், வருகைக்கான கொடுப்பனவாக 60 ரூபாவும் தொழிலாளர்களுக்கு வழங்கப்பட்ட நிலையில் தற்போது இந்த இரு கொடுப்பனவுகள் தொடர்பில் எதுவும் குறிப்பிடப்படவில்லை. தொழில் மற்றும் தொழிற்சங்க உறவுகள் அமைச்சரவை அந்தஸ்தற்ற அமைச்சர் ரவீந்திர சமரவீர கூட்டு ஒப்பந்தத்தில் கைச்சாத்திடும் தொழிற்சங்கங்களின் பிரதிநிதிகள் இந்த கலந்துரையாடலில் பங்கு பற்றினர். தோட்ட தொழில் சங்கங்கள் மற்றும் முதலாளிமார் சம்மேளனத்துக்கு இடையில் இன்று கலந்துரையாடல் இடம்பெற்றது. இரண்டு பக்கமும் சந்தோஷப்படும் வகையில் தோட்ட தொழிலாளர்களின் அடிப்படை சம்பள பிரச்சினைக்கு தீர்வு எட்டப்பட்டுள்ளது. அடிப்படை சம்பளமாக 700 ரூபாய் வழங்குவதற்கு தீர்மானித்துள்ளோம். தோட்ட தொழிலாளர்களின் நிலுவைத் தொகை வழங்குவதற்காக தேயிலை சபையின் நிதியின் ஊடாக 100 மில்லியன் ரூபாவை பெற்றுக்கொள்வதற்கு எதிர்பார்த்துள்ளோம். தொழிலாளர்களின் நிலுவை சம்பளம் தொடர்பில் பிரச்சனை ஏற்பட்ட போது பெருந்தோட்ட கைத்தொழில் அமைச்சின் கீழ் உள்ள தேயிலை சபையினூடாக அந்த நிதியை வழங்குவதற்கு இணக்கம் தெரிவித்தார். இந்த பிரச்சனைக்கு தீர்வு எட்டப்படாத பட்சத்தில் இந்த முடிவை எடுக்க முடியாமல் போயிருக்கும். நாங்கள் அரசாங்கம் என்ற ரீதியில் எங்களினால் முடியுமானவற்றை
செய்துள்ளோம். වතුකාම්කරුවන් වෙනුවෙන් ලොකු ජයග්‍රහණයක් අද අපි ලබා ගන්නවා. சம்பள உயர்வு பேச்சுவார்த்தை ஒரு முடிவுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கு. தொழிலில் பொதுமை கேட்டாங்க ஒரே சம்பளமாக வேணும்னு. அந்த அடிப்படையில் இன்னைக்கு சம்பள பேச்சுவார்த்தை பேசி முடிச்சிருக்கு. இனிமேல் இந்த ஒரே சம்பளமாக பேசியிருக்கு. 855 ரூபா வருது மொத்தமாக. ஒரு நாளைக்கு வேலைக்கு போனால் 855 ரூபா, அதில் கையில் 750 ரூபா கிடைக்கும். இன்றைய பேச்சுவார்த்தையிலே தோட்ட தொழிலாளர்களுடைய சம்பளம் 40% உயர்த்தப்பட்டுள்ளது. மற்றது தேயிலை ரப்பர் விலைக்கேற்ப கொடுக்கப்பட்டு வந்த அந்த 30 ரூபா கொடுப்பனவை 50 ரூபாயாக ஆக்கப்பட்டுள்ளது. கூடுதலாக கொழுந்து பறிக்கும் பொழுது தொழிலாளர்களுக்கு 40 ரூபா வழங்கப்படும் என்ற அந்த உறுதிமொழியும் தரப்பட்டுள்ளது. அதே போல் தொழிலாளர்களுக்கு கிடைக்க வேண்டிய எரியஸ் பணம், அதாவது பாக்கி பணம் அக்டோபர் மாதத்திலிருந்து வழங்க வேண்டும் என்று நாங்கள் கோரியிருந்தோம். அதற்கு தோட்ட தொழில்துறை அமைச்சர் அவருடைய அமைச்சிலிருந்து அல்லது தேயிலை சபையிலிருந்து இந்த பணத்தை ஒதுக்கி தந்து அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு ஏற்றுக்கொண்டுள்ளார்கள். அதாவது ஒரு நாளைக்கு வேலைக்கு சென்றால் 750 ரூபாய். அதற்கு மேலதிகமாக ஒவ்வொரு கிலோ தேயிலைக்கும் 40 ரூபாய். அப்படி இன்னைக்கு நாங்கள் பேசி முடிவடைக்கு வந்திருக்கோம். ஆனால் அது ஒப்பந்தம் சைன் பண்ணுறது திங்கக்கிழமை தான். திங்கக்கிழமை சைன் பண்ணுறதுக்கு முன்னுக்கு நான் பகிரங்கமாக ஊடகத்துக்கு சொல்கிறேன், மக்கள் அவங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். அதோட வேறு ஏனைய தொழிற்சங்கங்கள் அல்லது வேறு அரசியல் கட்சியில் யாராவது இதை விட கூடுதலாக வாங்கி கொடுக்கக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் வாங்கி கொடுக்கலாம். நாங்கள் ஏரியஸ் பே பண்ணுறதுக்கு 100 மில்லியன் ரூபாய் இன்னைக்கு ஒதுக்கியிருக்கிறோம். அந்த தராசில் கிலோ இருக்கக்குள்ள வர பிரச்சனை எல்லாத்துக்கும் நாங்கள் மேற்பார்வை செய்யறதுக்கு பிறந்தோட கைத்தொழில். என்னுடைய தீக்குளிப்பு என்ற என்னுடைய முடிவு இன்னும் மாறவில்லை. சிலர் இன்று மலையக தோட்ட தொழிலாளருடைய தேவைகளை இந்த சபையில பேசும்போது அதனை சிலர் நினைக்கின்றார்கள் நகைச்சுவை அல்ல, தனியாக தீக்குளிப்பதல்ல. இந்த மலையக மக்களுக்கு துரோகம் செய்த அனைவர்களையும் இழுத்து கட்டி பிடித்துக் கொண்டு அவர்களுடைய உயிரையும் மாய்த்துதான் என்னுடைய உயிரையும் மாய்த்து. இந்த முறை கூட்டம் அப்படி இல்லை. நீ சம்பளத்தை சொல்லு, நான் போயிட்டு குழந்தைக்கிற அம்மாட்ட கேட்டு வரேன், அம்மா இவ்வளவு தராங்க போதுமா அப்படின்னு. நீங்க ஆமான்னு சொன்னா தான் வடிவேல் சைன் பண்ணுவேன், இல்லாட்டி எக்காரம் கூட சைன் பண்ண மாட்டேன். செஞ்சு பார்ப்போமே, இந்த முறை சம்பளம் செஞ்சு பார்ப்போம். இரட்டை நாக்குடைய அரசியல்வாதிகளை நம்பலாமா? வாக்களிக்கும் முன்னர் சிந்தியுங்கள். பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பளத்தை அதிகரிக்குமாறு வலியுறுத்தி கொழும்பு கோட்டை போகிறது நிலையம் முன்பாக முன்னெடுக்கப்படும் சத்தியாகிரக போராட்டம் 7வது நாளாகவும் இன்றும் தொடர்கின்றது. பெருந்தோட்ட தொழிலாளர்களின் நாளாந்த அடிப்படை சம்பளத்தை 1000 ரூபாவாக அதிகரிக்க வேண்டும் என வலியுறுத்தி இந்த போராட்டம் சுழற்சி முறையில் முன்னெடுக்கப்படுகின்றது. இன்று 7வது நாளாகவும் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்படுகின்றது. நேற்று இரவு கூட எங்களுக்கு இந்த இடத்தில் வந்து இந்த போராட்டத்தை கைவிட வேண்டும் என்று எங்களுக்கு அச்சுறுத்தல் விடுத்திருக்கின்றார்கள். இன்று அதிகாலை கூட இந்த இடத்துக்கு வந்து இந்த போராட்டத்திலிருந்து இருந்து நீங்கள் விலகிக் கொள்ளுங்கள், இந்த போராட்டம் உங்களுக்கு வெற்றி அளிக்காது என்று எங்களை அச்சுறுத்தல் விடுத்திருக்கின்றார்கள். மேலும் எங்களுடைய தாய் தந்தை உறவுகளுக்கு கூறிக்கொள்ள வேண்டியது, கடந்த நாட்களில் போல கைவிடப்படாமல் தொடர்ந்து 1000 ரூபாய் அடிப்படை சம்பளம் கிடைக்கும் வரை தொடர்ந்து முன்னெடுத்து செல்வதற்கு நீங்கள் எங்களுக்கு ஒத்துழைப்பு வழங்கி நீங்களும் உங்கள் இடங்களில் எங்களுக்காக ஒரு இடங்களிலும் போராட்டங்களை மேற்கொள்ள வேண்டும். எங்களுடைய உயிர் தியானம் செய்தாலும் கூட எங்களுடைய உறவுகளுக்கு அடிப்படை சம்பளத்தை பெற்றுக் கொடுக்கும் வரை நாங்கள் இந்த இடத்திலேயே இருப்போம். கைகூடுமா கூட்டு ஒப்பந்தம்? ஐக்கிய தேசிய கட்சியின் புதிய பதவிகள் உள்ளிட்ட முக்கிய பதவிகளுக்கு நியமிக்கப்படவுள்ள உறுப்பினர்களின் பெயர்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. நேற்றிரவு நடைபெற்ற கட்சியின் செயற்குழு கூட்டத்திலேயே இதற்கான அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. கட்சியின் பிரதி பொதுச் செயலாளராக ருவான் விஜயவர்தனவின் பெயருக்கு அனுமதி கிடைக்கப்பெற்றுள்ளதாக ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் அகிலவிராஜ் காரியவசம் தெரிவித்துள்ளார். கட்சியின் தொழிற்சங்க செயலாளராக பாராளுமன்ற உறுப்பினர் பாலித ரங்கே பண்டார நியமிக்கப்பட்டுள்ளார். பிரதி அமைப்பாளர்களாக அஜித் பி பெரேரா மற்றும் ஜேசி அலவத்துவல ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர். இதனைத் தவிர ஐக்கிய தேசிய கட்சியின் சிரேஷ்ட உபதலைவர்களாக ஜோன் அமரதுங்க, ரஞ்சித் மதுப பண்டார மற்றும் லக்ஷ்மண் கிரியல்ல ஆகிய பாராளுமன்ற உறுப்பினர்களின் பெயர்களுக்கு செயற்குழுவில் அனுமதி கிடைத்துள்ளதாகவும் அமைச்சர் அகிலவிராஜ் காரியவசம் தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சித் தலைவர் பதவி தொடர்பில் இன்று தினம் பாராளுமன்றத்தில் வாத பிரதிவாதம் இடம்பெற்றது.
ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பினர் இரண்டாவது அதிகூடிய பெரும்பான்மை உறுப்பினர்களை கொண்ட கட்சியாக இருந்தாலும் அவர்களுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் பதவி வகிக்க முடியாது. அவர்கள் அரசாங்கத்தின் ஒரு பங்குதாரர் ஆவர். இரண்டாவது விடயம், இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசின் அரசியலமைப்பின் 9வது அத்தியாயத்தின் 13வது சரத்திற்கமைய மஹிந்த ராஜபக்ச எதிர்க்கட்சித் தலைவராக நியமிக்கப்பட்டமையானது அவர் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் உறுப்புரிமையை பெற்றுக் கொண்டதன் பின்னரே. பொதுஜன பெரமுன என்பது வேறொரு கட்சி. தேர்தல் காலத்தில் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் சார்பிலேயே மஹிந்த ராஜபக்ச வேட்பு மனுவை தாக்கல் செய்தார். அவர் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் அங்கத்துவத்திலிருந்து விலகி 30 நாட்களுக்கும் அதிகமாகியுள்ளது. இதன்போது அவருடைய பாராளுமன்ற உறுப்புரிமை ரத்தாகிறது. அப்படியானால் அவரால் எதிர்க்கட்சித் தலைவராக செயற்பட முடியாது. இந்த விடயங்களுக்கு பின்னர் பதில் வழங்குவதாக சபாநாயகர் குறிப்பிட்டிருந்தார். சபாநாயகர் அவர்களே, இந்த விடயம் தொடர்பான இறுதி தீர்மானம் உங்களின் கரங்களிலேயே தங்கியுள்ளது. நீங்கள் தற்போது தீர்வு ஒன்றை வழங்கியுள்ளீர்கள். அதனை பாராளுமன்றத்திற்குள்ளே மாத்திரம் சவாலுக்கு உட்படுத்த முடியும், வெளியில் இயலாது. ஒரே கட்சியைச் சேர்ந்தவர்கள் ஆளும் கட்சியாகவும் எதிர்க்கட்சித் தலைவராகவும் செயற்பட முடியுமா என்பதை தற்போது தீர்க்க வேண்டிய பிரச்சனையாக உள்ளது. சங்கோதனையும் பசுவா 19வது அரசியலமைப்பு திருத்தத்தின் முன்னரும் அதன் பின்னரும் இதுபோன்ற 3 முன்னுதாரணங்களை இந்த சபை கண்டுள்ளது. மைத்ரிபால சிறிசேன நாட்டின் ஜனாதிபதியாக செயற்பட்ட போது நிமால் ஸ்ரீபால டி சில்வா எதிர்க்கட்சித் தலைவராக செயற்பட்டுள்ளார். சந்திரிகா பண்டாரநாயக்க நிறைவேற்ற அதிகாரமுடைய ஜனாதிபதியாக செயற்பட்ட போது அவரின் கட்சியைச் சேர்ந்த மஹிந்த ராஜபக்ச உறுப்பினராக இருந்த போதும் எதிர்க்கட்சித் தலைவராக டிபி விஜயதுங்க செயற்பட்டார். அதேபோல் நிறைவேற்று ஜனாதிபதி அமைச்சரவையின் தலைவராக இருந்த போது ரணில் விக்ரமசிங்கே எதிர்க்கட்சித் தலைவராக செயற்பட்டுள்ளார். ඩීවී විජේතුංග බැතිතුමා මේ රටේ විධායක ජනාධිපති වශයෙන් අමාත්‍ය මණ්ඩලයේ ප්‍රධානියාව සිටියේදී ගරු රනිල් වික්‍රමසිංහ මැතිතුමා විපක්ෂ නායක ධුරය දරුවා. So let me respond to the honorable Sambandhan. சம்பந்தனின் அறிவிப்புக்கு அமைய மஹிந்த ராஜபக்சவை ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் பொதுச் செயலாளரின் கோரிக்கைக்கு அமைய எதிர்க்கட்சித் தலைவராக நியமிக்கவில்லை. நீண்ட காலமாக பாராளுமன்றத்தில் காணப்படும் சம்பிரதாயங்களுக்கு அமைய சபையில் அதிக பெரும்பான்மையை கொண்ட எதிர்க்கட்சியினருக்கே எதிர்க்கட்சித் தலைவர் பதவி வழங்கினோம். இலங்கையின் கிழக்கு மாகாணத்தில் தமது ராணுவ முகாமை அமைப்பதில் எந்த ஒரு உள்நோக்கமும் இல்லை என அமெரிக்க அரசாங்கத்தால் அறிவிக்கப்பட்டுள்ளதாக சபாநாயகர் லக்ஷ்மன் கிரியல்ல தெரிவித்துள்ளார். அமெரிக்க தூதரகத்திற்கும் இலங்கை அரசாங்கத்திற்கும் இடையில் பேச்சுவார்த்தை மேற்கொள்ளப்பட்டுள்ள அமெரிக்க இராணுவ முகாம் ஒன்றினை இலங்கையில் அமைப்பது தொடர்பான விடயம் பற்றி நாட்டு மக்கள் அச்சத்திற்கு ஆளாகியுள்ளனர். அதனை கிழக்கு மாகாணத்தின் திருவோணமலை பிரதேசத்தில் அமைப்பாக்கப்படுவதாக தகவல் வெளிவந்துள்ளமையால் இதில் ஜாதேனும் உண்மைத்தன்மை இருப்பின் அது நாட்டின் இறைமைக்கும் தேசிய சுதந்திரத்திற்கும் பாரிய அச்சுறுத்தலாக அமையும் என்பதை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள். எனவே இவ்விடயம் பற்றிய பூரண அறிக்கை ஒன்றினை வழங்குமாறு உங்களிடம் கேட்டுக்கொள்கின்றேன். கிழக்கு மாகாணத்தில் மிலிட்டரி முகாமை ஆரம்பிப்பதற்கு எந்தவித தேவையும் இல்லை என அமெரிக்க அரசாங்கம் கலந்துரையாடல்களில் பிரதமருக்கு தெரியப்படுத்தியுள்ளதாக நான் நேற்று விரிவாக கூறியுள்ளேன். அமெரிக்க தூதுவர் ஆலயம் அறிக்கை வெளியிட்டுள்ளது. நாங்கள் இது தொடர்பில் அறிவித்துள்ளோம். திருட்டுத்தனமாக அரசாங்கத்தினை எடுத்து மக்கள் தூற்றும் போது அமெரிக்காவிற்கு வழங்கியுள்ளனர் என கூறுகின்றனர். நான் திருகோணமலை தொடர்பில் கதைக்கவில்லை. திருட்டுத்தனமாக அரசாங்கத்தினை எடுத்தவர்கள் தொடர்பில் தான் கதைக்கின்றேன். வேறு யாரும் இல்லை தானே. நீங்கள் கூறியவாறு விவாதத்தினை வழங்கி இது தொடர்பில் கதைப்போம். கிழக்கு மாகாண ஆளுநரின் நியமனத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து மட்டக்களப்பின் பல பகுதிகளில் ஹர்த்தால் அனுஷ்டிக்கப்பட்டிருந்தது. எனினும் சில பகுதிகளில் கடைகள் திறக்கப்பட்டு நாளாந்த நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டிருந்தன. மட்டக்களப்பு நகர் இன்று வெறிச்சோடிய நிலையில் காட்சியளித்தது. களுவாஞ்சிக்குடி, ஆரையம்பதி மற்றும் கல்லடி போன்ற பகுதிகளில் வர்த்தக நிலையங்கள் மூடிய நிலையில் காணப்பட்டன. பாடசாலைகளுக்கு மாணவர்கள் சமூகமளிக்கவில்லை என செய்தியாளர்கள் குறிப்பிட்டனர். வாழச்சேரியிலிருந்து அக்கரைப்பற்று நோக்கி பயணித்த இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பஸ் மீது இன்று அதிகாலை 5:30 அளவில் வந்தாரமூலை பகுதியில் வைத்து தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த சம்பவத்தில் பஸ்ஸின் சாரதி காயமடைந்த நிலையில் ஏறாவூர் ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். செங்கலடி பகுதியில் வர்த்தக நிலையங்கள் மற்றும் வங்கிகள் மூடப்பட்டிருந்த நிலையில் பாடசாலைகளில் மாணவர்களின் வருகை குறைவாக பதிவாகியிருந்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கின்றார். கிரான் பகுதியில் வர்த்தக நிலையங்கள், வங்கிகள் மூடப்பட்டிருந்த நிலையில் பாடசாலைகளுக்கு மாணவர்கள் சமூகமளிக்கவில்லை என எமது செய்தியாளர் தெரிவிக்கின்றார்.
ஏறாவூர் பகுதியில் சில கடைகள் திறந்திருந்ததுடன் வழமையான செயற்பாடுகள் இடம்பெற்றதாக செய்தியாளர்கள் தெரிவித்தனர். காத்தான்குடி பகுதியில் வழமை போல் மக்கள் தமது செயற்பாடுகளை முன்னெடுத்திருந்தனர். இதேவேளை ஓட்டமாவடி பகுதியில் கடைகள் திறக்கப்பட்டிருந்ததாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். இன்றைய தினம் அரச தனியார் வர்த்தக நிலையங்கள் மற்றும் போக்குவரத்து சேவைகள் அனைத்தையும் வழமையான முறையில் முன்னெடுக்குமாறு ஜமியத்துல் உலமா சபை மற்றும் காத்தான்குடி பள்ளி வாயல்கள் முஸ்லிம் நிறுவனங்களின் சம்மேளனம் என்பன கோரிக்கை விடுத்துள்ளன. கிழக்கு மாகாண ஆளுநராக MLAM ஹிஸ்புல்லா நியமிக்கப்பட்டமையானது சிறுபான்மை இனத்தவர்களுக்கான கௌரவம் எனவும் அந்த சம்மேளனம் விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் இந்த நியமனத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து சில தீய சக்திகளால் ஹர்த்தால் அனுஷ்டிக்குமாறு விடுத்த கோரிக்கையை நிராகரித்து வழமை போன்று சேவைகளை முன்னெடுக்குமாறு ஜமியத்துல் உலமா சபை மற்றும் காத்தான்குடி பள்ளி வாயல்கள் முஸ்லிம் நிறுவனங்களின் சம்மேளனம் வலியுறுத்தியுள்ளது. அரசியலமைப்பு சீர்திருத்தத்தை விட நாட்டு மக்களின் பிரச்சினைக்கு தீர்வு காணப்பட வேண்டும் என அஸ்கிரிய பீடத்தின் மகாநாயக்க தேரர் இன்று மீண்டும் தெரிவித்தார். සාමකාමීව ජීවත් වෙන්න ඕනේ. අපිට රටක් ගන්නට ඕනේ. කියන කතාවකට කිව්වා. මේ සාමාන්‍ය මිනිස්සු එහෙම. ඒකට අනිත්‍යයේ ඔය අදහස් නෑ. பூகோள இலங்கை மன்றத்தினர் இன்று மகாநாயக்க தேரரை சந்தித்த போது அவர் இந்த கருத்தினை கூறினார். அதன் பின்னர் சியாம் நிக்காயே மல்வத்து பீடத்தின் அனுநாயக்க தேரரை சந்தித்தனர். කාණ්ඩ දෙකකට බෙදිලා කන්ටියක් කියනවා නෑ විවස්ථාවක් ගේන්නේ නැහැ. කට්ටියක් කියනවා ගේනවා විවස්ථාව. ඒක කියන්නේ මෙව්වා කියලා. තවම හැබැයි එළියට දාලා නැහැ. ඒ සමහර පොත්පත්වල නම් ඒ කියනවා. මේක අපිට හරියට කියන්න බෑ. දැන් ඔය කට්ටිය කොහොම වුණත් මේ නැටුම් නටන්න ගේ ඇතුලේ ඇඳලා එයා එළියට එන්න බෑ නටන්න. ඒ ගැන අපි කල්පනාවෙන් ඕනේ ඉක්මවෙන්නත් උනායි ඉක්මන් නොවිත් බෑ. අපිට කිසියම් බයක් සැකක් තියෙනවා. මොකද ඒවා හදන අය පක්ෂග්‍රාහීවයි හදන්නේ. கைத்தொழில் மற்றும் வர்த்தக அமைச்சர் ரிஷாட் பதியுதீன் வவுனியாவில் நேற்று நடைபெற்ற நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்தார். ஒரு தீர்வு திட்டம் என்று முன்மொழியப்பட்டிருக்கிறது. இந்த தீர்வு திட்டம் இதிலே என்ன இருக்கிறது என்று தமிழிலே ஒன்றையும் சிங்களத்திலே ஒன்றையும் சொல்வதாக இந்த ஊடகங்கள் பரப்பிக் கொண்டிருக்கிறது. சிங்கள பிரதேசங்களிலே தென்பகுதியிலே போய் சொல்கிறார்கள் ஏதோ இந்த நாட்டை பிரிக்கப் போகிறார்கள், இந்த நாட்டை இல்லாமலாக்கல் போகிறார்கள் என்று ஒரு மோசமான ஒரு தேர்தல், அடுத்த தேர்தலிலே ஜனாதிபதியாக தாங்கள் விரும்புகின்றவரை கொண்டு வர வேண்டும் என்பதற்காக ஒரு மோசமான பிரச்சாரத்தை மஹிந்த ராஜபக்ச ஜனாதிபதி தலைமையிலே இருக்கின்ற அந்த கட்சியை சார்ந்த ஒரு சிலர் நாடு முழுக்க கொண்டு செல்கிறார். அதே போல தமிழ் பிரதேசத்திலே இன்னொரு வகையான பிரச்சாரத்தை கொண்டு செல்கிறார். முஸ்லிம் பிரதேசத்திலே இன்னும் ஒரு வகையான பிரச்சாரத்தை கொண்டு செல்கிறார். இந்த அரசோ அல்லது இன்று இருக்கின்ற ஜனாதிபதியோ பிரதமரோ இந்த மக்களுக்கு ஒரு தீர்வு திட்டத்தை தருவார்கள் என்ற நம்பிக்கை என்னை பொறுத்தவரையிலே கிடையாது. ஏன் 150 பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் ஒரு தீர்வு திட்டம் பாராளுமன்றத்திலே அங்கே நிறைவேற்றப்பட முடியாது என்பதையும், அவ்வாறு நிறைவேற்றப்பட்ட பிறகு 3-2 பெரும்பான்மையோடு நிறைவேற்றப்பட்ட பிறகு அந்த தீர்மானத்தை, அந்த யாப்பை இந்த நாட்டிலே வாழ்கின்ற அத்தனை மக்களிலும் பெரும்பான்மை மக்கள் அங்கீகரித்து ஒரு ரெஃபரண்டத்தினூடாக வழங்குகின்ற பொழுதுதான் அது உண்மையான ஒரு தீர்வு திட்டம் இந்த நாட்டிலே நடைமுறைப்படுத்த முடியும். யாழ் சர்வதேச வர்த்தக கண்காட்சி இன்று ஆரம்பமானது. யாழ் சர்வதேச வர்த்தக கண்காட்சி 10வது தடவையாகவும் இந்த முறை நடைபெறுகின்றது. வடக்கிற்கான நுழைவாயில் எனும் துணைப்பொருளில் யாழ் மாநகர சபை மைதானத்தில் இந்த கண்காட்சி இடம்பெற்று வருகின்றது. யாழ் சர்வதேச வர்த்தக கண்காட்சியின் அங்குரார்ப்பண நிகழ்வு யாழ்ப்பாணம் பொது நூலகத்தில் இடம்பெற்றது. இந்த நிகழ்வில் இலங்கைக்கான இந்திய தூதுவர் எஸ் பாலச்சந்திரன், இலங்கைக்கான இந்தோனேஷிய தூதுவர் யாழ் மாநகர மேயர் இமானுவேல் ஆனோல்ட், யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் நாகலிங்கன் வேதநாயகன் ஆகியோர் கலந்து கொண்டிருந்தனர். யாழ் சர்வதேச வர்த்தக கண்காட்சி எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை வரை இடம்பெறவுள்ளது. லாகுகல பிரதேச சபையில் இன்றைய தினம் அமைதியின்மை ஏற்பட்டது.
லாகுகல பிரதேச சபையின் அதிகாரம் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு வசம் காணப்படுகின்றது. சபையின் தலைவர் SA ஸ்டான்லி தலைமையில் சபை இன்று கூடியது. லாகுகல பிரதேசத்தில் கிராம வீதிகளுக்கான வீதி விளக்கு கட்டமைப்பு பொருத்தும் செயற்பாட்டில் முறைகேடு இடம்பெற்றுள்ளதாக மக்கள் விடுதலை முன்னணியின் உறுப்பினர் WMH மஹிந்த இதன்போது தெரிவித்தார். ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் உறுப்பினர் TA சூரசிங்க இதற்கு பதில் வழங்கிய நிலையில் சபையில் அமைதியின்மை ஏற்பட்டது. වෙනසක් නෑ දෙගොල්ලෝ එක වාගේ පේනවා එක වාගේ පේනවා වෙනසක් නෑ දෙගොල්ලෝ එක වාගේ පේනවා TA சூரசிங்க மக்கள் விடுதலை முன்னணியின் உறுப்பினரை அவமதிக்கும் வகையில் கருத்து தெரிவித்தமையினால் இந்த நிலைமை ஏற்பட்டதாக எமது செய்தியாளர் குறிப்பிட்டார். இதனையடுத்து சபை நடவடிக்கைகள் மீண்டும் ஆரம்பமாகின. அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தி தருமாறு கோரி புத்தளம் சமீரகம கிராம மக்கள் இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். முந்தல் பிரதேச செயலக பிரிவிற்கு உட்பட்ட சமீரகம மாதிரி கிராமத்தில் இதுவரையான காலப்பகுதியில் எவ்வித உட்கட்டமைப்பு வசதிகளும் செய்து கொடுக்கப்படவில்லை என தெரிவித்து இந்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது. குறித்த ஆர்ப்பாட்டம் ஜும்மா தொழுகையின் பின்னர் சமீரகம ஜும்மா பள்ளிவாசலுக்கு முன்னால் இடம்பெற்றது. சுமார் 1 மணித்தியாலம் ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டதுடன் பல்வேறு கோரிக்கைகள் அடங்கிய பதாகைகளை ஏந்தியவாறு இந்த ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. 55 வீடுகள் இன்னும் ஓலை வீடுகளாகவே காணப்படுகின்றது. பாதைகள் மணலாக காணப்படுகின்றது. மலசலோலங்கள் கூட எமது கிராமத்தில் இன்னும் காணப்படாமல் இருக்கின்றது. கம்பரலிய திட்டத்தில் 2018ஆம் ஆண்டு பக்கத்து கிராமங்களில் கோடிக்கணக்கில் வேலை நடந்தும் எமது கிராமத்தில் எந்த விதமான திட்டங்கள் கூட நடைபெறவில்லை. ரணசிங்க பிரேமதாஸ் அவர்களால் ஆரம்பிக்கப்பட்ட ஐக்கிய தேசிய கட்சியின் ஒரு கிராமம் இருந்தும் கூட கம்பரலிய திட்டம் எல்லா கிராமங்களுக்கும் 3-4 பாதைகள் கொடுக்கப்பட்டன. கொத்தாந்தீவு தொடக்கம் பூனப்புட்டி, கட்டைக்காடு, புலிவாசல் போன்ற எல்லா கிராமங்களுக்கும் 3-4 பாதைகள் கொடுக்கப்பட்டன. எங்களுக்கு ஒரு பாதை கூட தரையில் மிக கவலைக்குரிய விஷயமா இருக்கின்றது. திறமை வாய்ந்த விளையாட்டு வீராங்கனைகளை வெளிக்கொணரும் ஸ்போர்ட்ஸ் ஃபர்ஸ்ட் அலையான்ஸ் பிளாட்டினம் விருது வழங்கல் விழாவில் இன்றைய ஊக்குவிப்பு செயற்திட்டம் திருகோணமலையில் அதிசிறப்பாக நடைபெற்றது. கல்வி அமைச்சு மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சின் பூர்ண அனுசரணையில் பிளாட்டினம் திட்டம் இன்று முன்னெடுக்கப்படுகின்றது. திருகோணமலையில் ஊக்குவிப்பு செயற்திட்டம் ஆரம்பமாக முன்னர் வரலாற்று சிறப்புமிக்க திருக்கோணேஸ்வரம் ஆலயத்தில் ஸ்போர்ட்ஸ் ஃபர்ஸ்ட் குழாத்தினர் வழிபாடுகளில் ஈடுபட்டனர். திருகோணமலை சிங்கள மத்திய மகா வித்தியாலயத்தில் இன்று நடைபெற்ற ஊக்குவிப்பு செயற்திட்டம் கலை நிகழ்ச்சிகளால் அலங்கரிக்கப்பட்டது. இதேவேளை இப்பிரதேச மாணவர்களுக்கு பேஸ்பால், ரக்பி, கால்பந்தாட்டம் ஆகிய விளையாட்டு பயிற்சிகள் அளிக்கப்பட்டன. பட்டிப்பளை மத்திய மகா வித்தியாலயத்தின் ஈட்டியெறிதல் வீராங்கனையான நாகேந்திரம் உதயவாணி திருகோணமலை மாவட்டத்தின் திறமை வாய்ந்தவராக தெரிவானார். ஸ்போர்ட்ஸ் ஃபர்ஸ்ட் அலியான்ஸ் விருது வழங்கல் விழாவில் நம்பிக்கையின் தொடரை ஏந்திய குழுவுக்கு பாடசாலை மாணவ மாணவிகளும் பிரதேசவாசிகளும் உற்சாக வரவேற்பளித்தனர். சுடரை ஏந்திய வாகன தொடரணி கந்தலாய், அபரண ஆகிய பகுதிகளை கடந்து புலனறுவையை சென்றடைந்தது. மற்றொரு உள்நாட்டு செய்தி. கந்தபோல எஸ்கடேல் தமிழ் மகா வித்தியாலயத்தில் நிர்மாணிக்கப்பட்டுள்ள புதிய கட்டிடம் இன்றைய தினம் திறந்து வைக்கப்பட்டது. கல்வி அமைச்சின் நிதி ஒதுக்கீட்டில் இந்த கட்டடம் நிர்மாணிக்கப்பட்டுள்ளது. இந்த நிகழ்வில் விசேட பிரதேச அபிவிருத்தி அமைச்சரவை அந்தஸ்தற்ற அமைச்சர் வி ராதாகிருஷ்ணன் பிரதம அதிதியாக கலந்து கொண்டார். இப்போ இலங்கை முழுக்க உங்களுக்கு தெரியும், இன்னைக்கு டெய்லி நீங்க ரேடியோல பாருங்க, கேளுங்க, டிவியில கேளுங்க, இன்னைக்கு இத்தனை கிலோ ஹெராயின் பிடிச்சாங்க, இத்தனை கிலோ கேரளா கஞ்சாவுல பிடிச்சாங்க, இப்படிதான் சொல்லிட்டு வராங்க. அப்ப அதெல்லாம் வாரது என்னத்துக்கு? பாவிக்காம வருமா?
சிகரெட் குடிக்காம யாரும் சிகரெட் வாங்குவானா, பீடி குடிக்காம யாரும் பீடி வாங்குவானா? அப்ப எங்கேயோ பாவிக்கிறாங்க. அது நம்ம மக்கள் மத்தியிலும் நம்ம பிள்ளைகளுக்கு மத்தியிலும் கொடுக்கறதுக்கான சில வியாபாரிகள் அல்லது இந்த சமூகத்தை ஒதுக்குவதற்காக அல்லது ஒழிப்பதற்கு மட்டும் சில வேலை செய்கின்றார்கள். ஆகவே இந்த போதைப் பொருளை ஒழிப்பதற்கு நம்ம எல்லாம் தோட்டத்துல மிக அக்கறையாக வேலை செய்யணும். அது முதல்ல சொன்னேன், குறிப்பாக இளைஞர்கள். ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனா அவருக்கு நன்றி சொல்லணும். ஏன்னா நிறைய விஷயங்கள் இந்த போதைப் பொருள் ஒழிப்புக்காக செய்யறாரு. இதில் நமது 8 மணி பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. வணக்கம்.